வேற எதுக்கு மச்சான் வரீங்களா? இங்க போவோம். சீசன் முடிஞ்சிரட்டும்டா. ஏய் இப்பலாம் வந்தா செலவு பண்ணணும். அப்பனா செலவு பண்ண மாட்டேன். எப்ப செலவு பண்ணிருக்க? நீங்க பெட்டிக்காரங்க புள்ள அப்படித்தான் இருக்கீங்க. ஒரு வாட்டர் பாக்கெட் கூட வாங்க தர மாட்டேங்கிறீங்க. உனக்கு பெட்டி உதயகுமார் எவ்வளவோ தேவை. அவர் அது ஒரு கடலை முட்டை வாங்கி தருவாரு. அப்ப நீங்க வரீங்க எங்க பிரதாகாரு வரீங்களா? நீ தான் வெளிநாடு போயிட்டு இங்க வந்துட்டீங்க. இந்த சோத்தை திங்காம விட மாட்டேன். அப்ப நீங்க வரீங்க ஆழ்வார்காரனா? நீங்க வர்றேன். சோறு போட்டா எங்க வேணாலும் வருவேன். வேண்டாம்னு சொன்னாலும் வண்டியில ஏறி உட்காந்துக்கிறேன். நானும் தான் வருவேன். அப்ப நீங்க வரீங்க எல்லாரும் நாளைக்காவது வேற பக்கம் போ உங்க ஆளுல விழுகிறேன். அப்ப நீங்க பேர் வரீங்க. உங்க 4 பேர் தலையிலையும் பொங்க வைக்க போறியா? இல்லங்க விநாயகர் தலையில வைக்கலாம். என்ன வலிக்கிட்டே போங்க வைக்க வைக்க. ஆமா சட்டி நிக்காது. போமா திணைக்காவலுக்கு போறோமியா? எப்படி போறியா? கழிஞ்சு இருக்கு கழிஞ்சு நின்ன கழிஞ்சு ஒண்ணுமே புரியலனே. 3 மாசமா எப்ப ஆரம்பிக்குது முடியுது. ஐயே ஜில்லு ஜில்லு இன்னைக்கு ரொம்ப துணைக்கு படுத்துது. வாடி 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 ஆசையா போயிட்டு இருக்கா? 2 நாளைக்கு தான் Cinema
உனக்கு ஆளுநர் செட்டப்பாடி என்ன செட்டப்பா பெரிய அடிமதி கம்பெனில வாய்க்கிறவங்க என்னடி இப்படி வந்திருக்க? நான் வயசுக்கு வந்தேன். வயசுக்கு வந்துட்டியாடி? எப்படி வந்த? நான் பெரிய பொண்ணு நானே. பெரிய பொண்ணுனா இப்படி 60 வயசு கிளவியா? அந்த பெரிய பொண்ணு கிடையாது. நான் குச்சிக்குள்ள போன மறுசனங்க நானே. ஏன் நீ குச்சிக்குள்ள போன? குச்சிக்குள்ள போன இது நான் வயசுக்கு வந்தோடனே எங்க அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு பண்ணாங்க? அதான் நம்ம மகளை பாதுகாக்க முடியாது, கிட்டத்தட்ட 2 வருஷமா இருந்துட்டா, ஒரு யார் கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணாங்க. எங்க அம்மா தூக்கிட்டு போனாங்க சக்கர நோட்டை. சாதக நோட்டை தூக்கிட்டு போய் சாதகத்தை போய் பார்த்தாங்க. சாதக நோட்டை. ஆமா, மகளுக்கு சொந்தத்துல மாப்பிள அமையுமா அந்நியத்துல மாப்பிள அமையுமா பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே சாதக நோட்டை பரட்டி பரட்டி பார்த்துக்கிட்டு மகளுக்கு அந்நியத்துலதான் மாப்பிள அமையும் உங்க மகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நானும் ஒரு முடிவு பண்ணேன். யாரு பெத்த தாய் தப்ப யாருக்கு கழுத்தனிட்ட சொல்றாங்களோ அவங்களுக்கு கழுத்தனிட்டு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில அவர் கூடவே வாழ்றேன் அப்படி முடிவு பண்ணேன். முடிவு பண்ணா அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாச்சு. மாப்பிள்ளைய பார்த்து எங்கள்ல ஒரு வழக்கம் இருக்கு. வழக்கம் இருக்கு. என்ன விஷயம்னா, எங்க சொந்த வந்த அங்காளி மகள் இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் வர சொல்லி எங்க வீட்டிலேயே உட்கார சொல்லி பெரிய லாங்குவேஜ் நோட்டு ஒண்ணு வாங்கி அந்த நோட்டுல என்னென்ன சீர் செய்யணும், எவ்வளவு நகை போடணும் அப்புறம் நோட்ல எழுதுறது வழக்கம். அங்காளி மகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பொண்ணு விட்டு எழுதுறது வழக்கம். அதே மாதிரி பொண்ணு விட்டு நோட்ல வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. எழுதிக்கிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்தாரு. இதற்கு வந்தாரு, எம்பூருட்டு பைக்ல வந்தாரு. சும்மா தட 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 தடன்னு எம்பூருட்டு பைக்ல வந்தாரு. நேரம் வந்து வீட்டு வாசல்ல வண்டியை நிப்பாட்டினாரு. வண்டியை நிப்பாட்டி சைடு கொடுத்து மாப்பிள்ளை கீழே இறங்கி இப்படி நடந்தாரு. கீழே இறங்கி நடந்து வந்தா மாப்பிள்ளை அரவக்குண்டி மாப்பிள்ளை கரக்கம் புறக்கான அரவக்குண்டி வந்துட்டு வந்தாரு. வந்தனாங்க மாப்பிள்ளை வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சேர் எடுத்து போட்டு வந்துட்டு சேர் எடுத்து போட்டா உட்கார சொன்னாங்க. மாப்பிள்ளை வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே மாப்பிள்ளை சேர்ல உட்கார்ந்தா சேரு குண்டி பத்தல. குண்டி சேரை தாண்டி போகுது குண்டி. சரி அப்படின்னு மாப்பிள்ளை கேட்டாரு, என்ன நோட்டை எப்ப எழுதிட்டு மாப்பிள்ளை கேட்டாரு. மாப்பிள்ளை கேட்கணும் சொன்னாங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு மாப்பிள்ளை சீர் எழுதிக்கிட்டு இருக்கேன், எவ்வளவுக்கு காசு எண்டை செருப்பு விளக்கமாறு ரெட்டச்சீர் கட்டில் மெத்த பீரோலி எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. விளக்கமாறுனா அந்த கூட்டம் இருக்குதா, மாப்பிள்ளை அடிக்கிறது ஒட்டனை அடிக்கிறது. ஆமா, இப்போ உள்ள பிள்ளை எல்லாம் மாப்பிள்ளை தான் போட்டு அடிக்கிறது, வெளியில சொல்றது கிடையாது. சரி கேட்டு சென்ன முடிவு பண்ணாங்க. வெளியில சொல்றது கிடையாது. உடனே என்ன பண்ணாங்க, மாப்பிள்ளை கேட்டாரு, என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க சீரு? அப்படியா, சீர் எழுதிக்கிட்டீங்களா? நான் சொல்றது சீர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை சொன்னார். அதான் மாப்பிள்ளை ஏதோ ஆலோசப்படுறாரு, விருப்பப்படுறாரு. மாப்பிள்ளை நீங்க உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்க, இந்த நோட்ல எழுதுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே மாப்பிள்ளை சொன்னாரு, 22 கோடி எழுதுங்க அப்படின்னா.
என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 12 நெட்டு குத்தூசி எழுதுனாரு. என்னடா 22 கோண ஊசி 12 நெட்டு குத்தூசி கேக்குறாரு. அப்புறம் நான் ஜன்னல் ரெண்டு பாத்துக்கிட்டே இருந்தேன். 2 கூட டொயின் எழுதுனாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா 2 கூட டொயின் 22 கோண ஊசி 12 நெட்டு குத்தூசி கேக்குறாரு. மாப்பிள்ளை என்ன வேலை பாப்பாரு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தா மாப்பிள்ளை நெல்லி வியாபாரி. எனக்கு சந்தோஷத்தை தாக்க முடியல. நெல்லி வியாபாரம் பார்த்து நம்மளை காப்பாத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் தாக்க முடியாம இந்த 12 நெட்டு குத்தூசி எது தெரியுமா? நெல்லை குத்தி பாக்குறதுக்கு, மூட்டையில நெல் மூட்டையை குத்தி பாக்குறதுக்கு. நெல் எப்படி காஞ்சி போயிருக்கா ஈரமா இருக்கான்னு குத்தி பாக்குறதுக்கு. இந்த கோணி எது தெரியுமா? நெல் மூட்டையை தைக்கிறதுக்கு. 2 கூட டொயின் வந்து அதுதான் டொயின் நூல் கட் பண்ணி சென்னை கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனா மாப்பிள்ளை முதல்ல ஒரு ரூம்ல இருந்தார். நான் இந்த பாலை கொண்டுகிட்டு உள்ள போனேன். செப்புல உள்ள பாலை கொண்டுகிட்டு உள்ள போனேன். உள்ள போனேன். மாப்பிள்ளை நெல்லியா வரையா இல்லையா? இவ்வளவு நெட்ல தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்காயா குத்தூசிய. சரி தொங்க போட்டு உட்கார்ந்தா நானும் பக்கத்துல போய் பாலிச்சோட உட்கார்ந்தாத்துல அன்னைக்கு மட்டும் 22 லோடு நெல்லோடு அனுப்பியிருக்காரு. காங்கையா, சின்ன சேலமான மதுரை, நம்ம புதுவைக்கு கூட 2 லோடு நெல் அனுப்பியிருக்காரு. எல்லாம் யாருக்கிட்டையும் பேசுறேன். 5 அனுப்பியிருக்கேன், இங்க அனுப்பியிருக்கேன். எனக்கு இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு. விடியக்காலம் 5 மணிக்கு மேலதான் உங்கள்கிட்ட பேசுவேன். நான் போன சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணவர் அசந்து கொடுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஏதாச்சும் பண்ணுவாரு செய்வாருன்னு ஆசபாசமா இருந்தேன். இப்படி தூங்க ஆரம்பிச்சாரு. என்ன நெல்லியா வரையா இல்லையா? இந்த குத்தூசி வச்சிருந்தாருல தூக்க வச்சு நம்ம பையன் என்னமா இந்த இடத்துல நெல்லு காஞ்சி போயிருக்குன்னு குத்துறான். இந்த இடத்துல நெல் காய்ச்சப்பாடா இருக்கு மறைக்கணும் குத்துறான். இந்த இடத்துல ஈரப்பதமா இருக்குன்னு மாத்தி மாத்தி மாங்குன்னு குத்த ஆரம்பிச்சுதான் தூக்க விரிச்சுல. நானும் அங்கிட்டு விலகி இங்கிட்டு குதிச்சு அங்கிட்டு அப்படியே விலகிட்டேன். குத்துல பெட்டுல குத்தி ரூமுக்குள்ள பஞ்சு வச்சா பூவா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. குத்தூசி வச்சு குத்துறான் தூக்க விரிச்சுல. பூலாம் வாங்கிய கரைதான் வச்சு தொலைஞ்சிருக்கேன். இப்ப நெல்லு முட்டையை குத்துறதாவமா தூக்க வரிசையில குத்த ஆரம்பிச்சுட்டேன். அப்பதான் முடிவு பண்ணேன், இவன்கிட்ட இருந்து நம்ம குடும்பம் நடத்த முடியாது. இன்னைக்கு இல்லாட்டி இன்னைக்கு தூக்க வரிசையில நெல்லு முட்டையை குத்துறோம்னு நம்ம குடலை குத்தி செரிச்சிருவான். இவன்கிட்ட இருந்து குடும்பம் நடத்த நேரத்துக்கு ஒடியாந்துட்டு சீக்கிரம் நம்ம நட்டவனத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா காவலுக்கு போகல, சக தோழிகளோடு போய் வேலை பார்க்கணுங்கிறது காவலுக்கு. இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும், நமக்கு பாதுகாப்பு. காவலுக்கு வந்தாச்சு. இன்னொருத்தர கல்யாணம் பண்ணேன், இன்னொரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணேன். அவரை கல்யாணம் பண்ணி உள்ள பாலை கொண்டுட்டு உள்ள போய் உட்கார்னேன். அப்ப நம்மள எதுவுமே செய்யல, நம்ம எல்லாத்தையும் ஏதாச்சும் போட்டு மடக்கி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானும் ஒரு பெண் தானே, ஏதாச்சும் பண்ணிடுவேன் செஞ்சிருவேன் சொல்லிட்டு மாப்பிள்ளை மேல விழுந்து அடிச்சு உருட்டுனா அவன் சொல்றேன், போடி முண்டை உடம்பு கெட்டு போயிரு, போடி முண்டை உடம்பு கெட்டு போயிருக்கிறேன். சூப்பர், நல்லவனா இருக்கான்டா, உடம்பு கெட்டு போயிரு போடிங்கிறாங்க. இவன் எந்த வகையை சேர்ந்தவனா இருப்பான், அவனை அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், காவலுக்கு வந்துட்டேன். தோழிகளோடு போய் நம்ம தான் அங்கே வேலை பார்க்கணும். கோழியா கோழியா உன் வீட்டுல காதல் ஈயத்தை காய்ச்சி ஊத்த தோழிகளோட போகணும். ஆமா, தோழிகள் வந்து நிறைய தோழிகள் இருக்காங்க. இன்னைக்கு வந்து 2 தோழிகள் வர போறாங்க. ஆமா, இல்ல எங்க அம்மாவுக்கு நான் தோழி. இடம் பார்த்து நம்ம பேசிக்கிறோம், அவங்க தோழி சொல்லிக்க வேண்டியதானே. அம்மாவை தானே அம்மானு கும்பிட்டுக்கலாம். ஆமா ஆமா ஆமா, சரி சரி வா வா, முடியா முடியா முடியா. என்னடா அப்படி போடா. ஆமா, என்ன இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு ஒரு அழகா இருக்க. அப்படியா? பொம்பளை போடாம வர்ற அளவுக்கு. பொறாமப்படுற அளவுக்கு இருக்கிறவன் சந்தேகம். என்ன சந்தேகம்? உடம்பு கச்சின்னு வச்சிருக்கியே, என்ன காரணம்? என்ன கச்சின்னு வச்சிருக்கா? கொலை பண்ணி கிடக்குறதா? அத கேட்கல, சட்டையில அவ்வளவு டைட்டா இருக்கே. எம்பி நாகராஜ் ராஜகாட்டு ஒரு ஆள் நுழையலாம் போல, உனக்கு மட்டும் எப்படி கச்சின்னு இருக்கு? நான் என்னைக்கு கச்சின்னு உள்ள தான் போவேன். அப்படின்னா கடன் கச்சிதமா உள்ளாட்டம் போனேன். கடை கச்சிதாம தான் நீங்க கடை கொடுத்து போவியோ? கடன் கச்சிதமா உள்ளாட்டம் தான் போவேன்னு சொல்லுவாங்க. ரெக்க பண்ற ஆளுக்கு. ஆமா அம்மா பாத்தியா? அம்மா பாக்கணும், இனிமே தான் பாக்கணும். இடத்துக்கு தலைவிய பாக்கல. ஆமா பாக்கல. அம்மா கொஞ்சம் கோவக்காராங்க. அம்மா கோவப்படுவாங்களா? வேற என்ன, எதுக்கு நீ பார்த்து பயம் பத்திரமா இருக்கணும். என்னடி பயம்? சுக்கித்தனத்தை அங்க காட்டக்கூடாது. என்ன சொல்ற? புரியுதா? அம்மா நம்மள பயமுறுத்திடுவாங்களா?
அம்மா பயமுறுத்த மாட்டாங்க. ம். நீ எங்க 2 பேரும் பயமுறுத்தாம இருந்தா சரி. சரி சரி இருக்கட்டும். காலையில அப்புறம் இந்த காளி கோயில திண்ணூறு போடுற மாதிரி. ஏய், என்னடி என்னடி என்ன இதை எவ்வளவு வேணாலும் வேலை? பண்ணு. சரி சிரிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காது. சரி சரி புரியுதா? ம். ஒரு கோடி ரூபா கூட நாடு. சரி சிரிக்க மட்டும் செய்யாத. அம்மாவை கூப்பிடுவோமா? அம்மா வந்ததோ மகராணி. நீ செஞ்சுட்டடி. நல்லா இருக்குல்ல, இந்த 100 வயசுக்கு உடல் ஆரோக்கியத்தோட இருக்க. ஆரோக்கியத்தோட இருக்கமா. ஆனா 100 வயசுக்கு வேண்டாம். ஏய். எவனும் ஜோர் போட மாட்டான் பெத்த பிள்ளைங்க. உடல் பார்த்துட்டு ஆரோக்கியத்தோட போய் நீ ஏன் இருக்க? அந்த யோக்கியத்தோட போறதுக்கு வேண்டிட்டு போலாம். நீ அவ்வளவு மோசமாவா இருக்குது? வேற என்ன? சரி. ஆளு கைய நீட்ட விடு. ஆனா இவளுக்கு மாப்பிள்ளை நெப்போலியன் ஐயாவை தான் பார்க்கணும். ஏச்சா அவரே அவர் இடுப்பிட்டா இருப்பாரு. அவருமே இடுப்பிட்டேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே பயம். ஏய், முதல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது பயமா தானே நம்ம இருக்கும். முதல்ல போயா பயந்து தான் வரும். அதுக்கப்புறம் வர்ற ஆளுதான் நம்ம கிட்ட பயப்படுறாங்க. நீங்க எதோ சொல்றீங்க, இது என்னன்னு புரியல. பச்சை பிள்ளை உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நீங்க சொல்லித்தாங்க. ஆமாமா, குருநாதர்கிட்டயே சொல்லி கொடுக்குறேன்ப்பா. இந்த இடத்துக்கு வந்த உடனே சரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொல்லவை. யார? ஏய், சாரி பார்த்து disturb நல்ல வேளை அந்த பக்கம் அடிச்சு இந்த பக்கம் அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கு நிலைமை? சரி சரி. ஏய், உனக்கு எப்படிமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி. ஆனா எனக்கு இறைவனுடைய படைப்புல வேற மாதிரி இருக்கும். அப்படி என்ன கிடக்கு? அப்படி இருந்திருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பா? இருந்திருந்தா அந்த ஊரை விலைக்கு வாங்கியிருப்பேனே. முங்க எங்களால 2 வீட்டை விட்டது பத்தாது. ஏய், அது அதை விலைக்கு வாங்குதா? அதை விலைக்குதே வாங்குவானா? சரி ஏடி, சரிம்மா. நம்ம அவனை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி. உனக்கு நிஜமா எப்படி இருக்கு? எனக்கு நிஜமா உங்களுக்கு இருக்க மாதிரியே தான் இருக்கு. அப்படியா? அப்படி கிடையாது, ஆ. வித்தியாசம். வித்தியாசமா இருந்தா தான் நல்லா இருக்கும். உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரியா ஆனா இருக்கு. இவளுக்கு மட்டும் நெஞ்சில கொஞ்சம் வேணக்கட்டி நிறைய இருக்கு. ஏய், சீ. இந்த வித்தியாசங்கள் இருக்கிறனால தான் நாட்டுல பிரச்சனை உருவாகுது. ஏமா ஒரே மாதிரி இருந்தா பிரச்சனை வந்துடுமா? ஆமா, இப்படித்தான் இருக்கு, அதுவும் அப்படித்தான் இருக்கு, இதுவும் அப்படின்னு சரி போயிருக்கல. சரி. பல மாதிரியா இருந்தா பல விதமா இருக்கும். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். சரிமா, நம்ம எல்லாரும் சேராமணிக்கு சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாடுவோமே. என்ன விளையாட்டு விளையாடுவோம்? இந்த குனியை வச்சு நம்ம விளையாடுவோம். ஏய் சிரம, நம்ம 2 பேரும் நாக்கு தள்ளி போயிரும். ஏன் கரான மாதிரி இருக்கோ? இல்லப்பா, அவளுக்கு அடுத்ததா இருக்கு. குறிஞ்சியிலே ஓ முண்டியிலே. சீ, ஏய் முன்னாடி ஓடிட்டு கிடையாது, அண்ணே அந்த குண்டியை கத்துறீங்க. உலகமே பார்த்துட்டு பூமலந்து அதை பார்க்க வேண்டிய விளையாடுறோம். குலுங்குதடி தன்னாலே குறுகுறுத்த வண்டு ரெண்டு
ஒரு பக்கம் பண்ணி காவல பார்க்கலாம். பார்ப்போம். வணக்கத்துக்குரிய பெரியவங்க இருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கி தாங்களே இடக்கி நீங்களே எல்லாத்தையும் வாங்கிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் தாங்க. அவர் கொடுத்துட்டாலும் ஆசீர்வாதம் போலமா? நீங்களே குடிக்காம எங்களுக்கு கொஞ்சம் தாங்க. ஏய் என்ன புதுசா சொல்லி கிறுக்கி டீயே சொன்னேமா. சரி போ. ஆய் ஆத்தாடி சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே கண்ணாடனே கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன